இந்த ஃபாரின் கண்ட்ரில லேஸ் சிப்ஸ் இருக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியா இருக்குது. இதுவே நம்ம இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு ஜங்க் ஃபுட்டா மாறுது. அது எப்படி? அது மட்டும் இல்ல, இந்த ஃபாரின் கண்ட்ரில இருக்கக்கூடிய கிட்கேட் பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதுவே நம்ம இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதோட டேஸ்டே சுத்தமா ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது பல பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட்டும் கொடுங்க. நெக்ஸ்டா பார்க்க போறதா நம்பர் 8 லேஸ் சிப்ஸ். லேஸ் சிப்ஸ்னு சொன்னாலே சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஒன்னு. நீங்க ஒரு சின்ன ஒரு கடையில போய் கேட்டா கூட இந்த ஒரு சிப்ஸ் அவைலபிளா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மோஸ்ட்லி எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும். இந்த சிப்ஸ் எதை கொண்டு உருவாக்குறாங்கன்னா பாம் ஆயில கொண்டு தான் உருவாக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இந்த பாம் ஆயில பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஃபேட் இருக்குது. இதனால பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுவே ஃபாரின் கண்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சன்ஃபிளவர் ஆயில் அப்படின்னா கார்னல் ஆயில கொண்டு தான் இந்த ஒரு சிப்ஸை உருவாக்குவாங்க. இதுல பாத்தீங்கன்னா கம்மியான ஃபேட் இருக்குது. இதனால இந்த சிப்ஸ் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சிப்ஸ் சாப்பிடும்போது ஒரு ரியல் டேஸ்டிங் கொடுக்கும். இதனால தான் ஃபாரின் போன்ற கண்ட்ரிகள்ல இந்த ஒரு பாம் ஆயில பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அவேர்னஸா இருப்பாங்க. அது கூடவே அங்க இருக்கக்கூடிய ஃபுட்டுக்கான லா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா பார்க்க போறதா நம்பர் 7 கிட்கேட். இந்த சாக்லேட் இந்தியாவில் இருக்கக்கூடிய நெஸ்லி கம்பெனி தான் இதை மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாக்லேட்டோட பிரைஸ் 10 ரூபாய்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒருவேளை இன்டர்நேஷனல் இன்கிரிடியன்ஸ் நம்ம இந்தியாவோட இன்கிரிடியன்ஸ் டிஃபரன்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம இந்தியாவோட இன்கிரிடியன்ஸ் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் சுகர், மைதா, மில்க் சாலிட், அது மட்டும் இல்லாம கொக்கோ சாலிட், அப்புறம் பாம் ஆயில் தான் யூஸ் பண்றாங்க. இதுவே யூரோப் அப்புறம் யூகே வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா சுகர், வீட் ஃப்ளோர், பாம் ஆயிலுக்கு பதிலா பாத்தீங்கன்னா இந்த கோகோ பட்டரை யூஸ் பண்றாங்க. கோகோ பட்டர்ன்றது ஒரு நேச்சுரல் சாக்லேட். சொல்ல போனா எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா ஒரு கோகோ பீன்ஸ் கூட சொல்லலாம். என்ன இன்கிரிடியன்ஸ் பண்ணாலும் பாத்தீங்கன்னா இதுல ஃபேட் தான் இருக்க செய்யுது. இது சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாவே இருக்கும். போத் வெர்ஷன்ல பாக்கும்போது பாத்தீங்கன்னா சுகர் ஹையா தான் இருக்கும். ஆனா யூகே வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இது பிரீமியமா இருக்கும். ரொம்பவே டேஸ்டா இருக்கும்னு சொல்லலாம். நெக்ஸ்டா பார்க்க போறதா நம்பர் 6 மேகி. இந்த மேகின்னு சொன்னாலே இந்தியாவில் இருக்கக்கூடிய வெரி பாப்புலரான ஒரு நூடல்ஸா இருந்துட்டு வருது. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸும் மத்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸும் பார்க்க போறோம். இந்த மேகி முக்கியமா பாத்தீங்கன்னா மைதா மாவுல தான் உருவாக்கப்படுது. அது மட்டும் இல்ல, அதிகமா பாத்தீங்கன்னா மோனோசோடியம் குளுட்டமைன், அதுக்கப்புறம் சன்செட் எல்லோன்னு சொல்லி இந்த ஒரு மேகில கலக்கப்படுது. அதனால தான் அது எல்லோ கலர்ல வருது. இதனால பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு ரொம்பவே ஒரு டேஞ்சர் கூட சொல்லுவேன். அது கூடவே ஃபைனலா பாத்தீங்கன்னா இதுல பாம் ஆயிலும் கலக்குறாங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதை சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா 50% உங்க சோடியம் குளுட்டமைன் தான் உள்ளார போகும். அதனால தான் நான் சொல்றேன். நெக்ஸ்டா பார்க்க போறது ஃபாரின் கண்ட்ரில இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸை பார்க்கலாம். இவங்க ஃபார்ட்டிஃபைட் ஃப்ளோரை உருவாக்குறாங்க. இது மூலமா மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இதுல ஆட் ஆகுது. இந்த மேகியை ஃப்ரை பண்றது சன்ஃபிளவர் ஆயில கொண்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா உங்க ஹார்ட்டுக்கு பெட்டர் கூட சொல்லலாம். நெக்ஸ்டா பார்க்க போறதா நம்பர் 5 பெப்சி. இந்த பெப்சி மோஸ்ட்லி எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும். இந்த கோல்ட் ட்ரிங்க் அப்புறம் சுகர் ட்ரிங்க் கூட சொல்லலாம். 330 ml பாத்தீங்கன்னா இதுல இருந்து 10% வரைக்கும் இந்த TSP சுகர் தான் இருக்கு. இது ரெக்கமெண்ட் பண்ணி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்க உடம்புல அதிகப்படியான சுகர் தான் ஏற செய்யும். இந்த கோல்ட் ட்ரிங்க்ல சுகர் மட்டும் ஆட் பண்றதுல ஆர்டிஃபிஷியலான ஃபிளேவரையும் ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது மூலமா உங்களுக்கு டிசீஸ் வரலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் வரலாம். அது மட்டும் இல்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். அதனால இந்த மாதிரியான கோல்ட் ட்ரிங்க்ஸை சீக்கிரமாவே தவிர்த்திருங்க. இதுவே நம்ம UK, US போன்ற நாடுகள்ல இன்கிரிடியன்ஸை நம்ம என்னன்னு பார்க்கலாம். அங்க சுகர் டாக்ஸ்னு ஒன்னு இருக்குது. அது மட்டும் இல்ல, அங்க ஃபுட்டுக்கான லாவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, சுகர் கண்டெய்னும் அங்க வெரி லோவா தான் பண்ணுவாங்க. என்னதான் இது ஒரு ஆர்டிஃபிஷியலால உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்வீட்னஸ் ஆன ஒரு கோல்ட் ட்ரிங்கா இருந்தாலும் பெட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்டா பார்க்க போறதா நம்பர் 4 டேரி மில்க். இந்த சாக்லேட் இந்தியாவுல மோஸ்ட்லி எல்லா இடங்கள்லயும் அவைலபிளா தான் இருக்கும். 2 ல இருந்து 5% வரைக்கும் கோகோ கொண்டு தான் இந்த ஒரு சாக்லேட்டை மேக் பண்றாங்க. என்னதான் ஆர்டிஃபிஷியல் அடிட்டிவ்ஸ் போட்டாலும் அப்புறம் சுகர் தான் அதிகமா மெயினா இருந்தாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்னு விஷயம், மெயின் இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோகோ கொண்டு தான் இந்த ஒரு சாக்லேட்டை உருவாக்குறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் இது ஒரு ரியல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு கூட தெரியும் சொல்றேன். ஆனா இதுவே இந்த UK மாதிரியான ஃபாரின் கண்ட்ரில இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸ் என்ன மாதிரியான இந்த சாக்லேட்ல கலக்குறாங்க நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா 20% கோகோ பவுடர் தான் இந்த ஒரு சாக்லேட்ல மிக்ஸ் பண்றாங்க. இதனால இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது இந்த யூகேவோட வெர்ஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். ஏன்னா சாக்லேட்ல அவங்க ஸ்டாண்டர்டா தான் செட் பண்ணி அங்க பண்ணிட்டு இருப்பாங்க. என்னதான் கோகோ பவுடரை கொண்டு அந்த ஒரு சாக்லேட்டை உருவாக்கி இருந்தாலும் அந்த டேரி மில்க் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இந்தியாவோட ரொம்பவே டேஸ்டா இருக்கும் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்டா பார்க்க போறதா நம்பர் 3 ஃபேண்டா. இந்த ஃபேண்டா கோல்ட் ட்ரிங்க் பாத்தீங்கன்னா இந்தியாவுல மோஸ்ட்லி எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும். ஆனா மத்த கண்ட்ரியோட இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரண்ட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவோட இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேண்டால இருக்கக்கூடிய 300 ml பாத்தீங்கன்னா 10 டீஸ்பூன் சுகர் இருக்குது. கண்டிப்பா நீங்க இதை குடிக்கும் போது 6 டீஸ்பூன் சுகர் ஆச்சு உங்க உடம்புக்குள்ள கண்டிப்பா போகும். இந்த சுகர் உங்க உடம்புக்குள்ள போகும்போது உங்க ஹெல்த்துக்கு கண்டிப்பா ஆகாது. அது மட்டும் இல்ல, இதோட கலர் வரதுக்காக பாத்தீங்கன்னா கலர்ஸா ஆட் பண்றாங்க. இதனால உங்க ஹெல்த்துக்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. உங்க ஹெல்த்துக்கு கண்டிப்பா கிடையாதான் சொல்லுவோம். ஏன்னா 300 ml பாட்டில பாத்தீங்கன்னா 6 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் இருக்குது. அதனால கண்டிப்பா உங்க ஹெல்த்துக்கு ஆகாது. அதனால இதையும் அவாய்ட் பண்றது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இதுவே யூரோப் கண்ட்ரில இருக்கக்கூடிய ஃபேண்டால பாத்தீங்கன்னா சுகர் டாக்ஸ்னு ஒன்னு இருக்கும். எந்த அளவுக்கு அந்த கம்பெனி சுகர் கலக்குறாங்களோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனி சுகர் டாக்ஸை பே பண்ணிட்டு வரணும். இதுவே இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி சுகர் டாக்ஸ்னு ஒன்னு கிடையவே கிடையாது. நெக்ஸ்டா பார்க்க போறதா நம்பர் 2 டவ் பியூட்டி பார். உண்மையை சொல்ல போனா இந்த டவ் சோப் தான் நான் கூட யூஸ் பண்ணிட்டு வரேன். ஆனா கம்பேரிசன் படி இன்டர்நேஷனல் வெர்ஷனும் இந்தியா வெர்ஷனும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்ட். ஏன்னா அங்க மாய்ஸ்சரைசேஷன் பாத்தீங்கன்னா அங்க கம்மியா தான் அந்த ஒரு இன்கிரிடியன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த சோப்ல யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் மத்த ப்ராடக்ட்ல யூஸ் பண்றாங்க. நீங்க விளக்கக்கூடிய டூத் பேஸ்ட்ல கூட இந்த ஒரு இன்கிரிடியன்ஸ் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, டிஷ்வாஷிங் லிக்விட்ல கூட இந்த ஒரு கெமிக்கல் தான் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனாலும் இந்த சோப்பு அந்த அளவுக்கு உங்க ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணாது தான் நான் சொல்லுவேன். இதுவே இன்டர்நேஷனல்
ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டா அங்க டிஃபரெண்ட் சொல்லுவேன். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சோப்ல பாத்தீங்கன்னா ஸ்டெரிக் ஆசிட மிக்ஸ் பண்றாங்க. இது கூடவே மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்டும் இருக்கு. இது மூலமா அந்த சோப் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாவும் இருக்கும், அது கூடவே ஹைட்ரேட்டடா இருக்கும். அதனால தான் இந்த சோப் இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல பெட்டர்னு சொல்வேன். நெக்ஸ்டா பார்க்க போறதா நம்பர் 1 மேங்கோ ஃப்ரூட்டி. இந்த ஃப்ரூட் ஜூஸா மோஸ்ட்லி எல்லாருமே குடிச்சிருப்பாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஒரு ஜூஸை குடிச்சிருப்பாங்க. ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா அந்த இதுல மேங்கோவே இல்ல. ஏன்னா சுகரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணியும் மட்டும் தான் அதிகப்படியான இருக்குது. 100 ml ஃப்ரூட்டில 13.3 கிராம் வரைக்கும் சுகரை ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல 600 ml பாட்டில்ல பாத்தீங்கன்னா 20 டீஸ்பூன் சுகரையும் ஆட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல இதோட கலர் பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் கலரா கொடுத்துட்டு வராங்க. இது மூலமா பாத்தீங்கன்னா லுக் பார்க்க கண்டிப்பா ட்ரிங்க்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால தான் அதுல கலர் கலக்குறாங்க. இதுவே ஃபாரின் கண்ட்ரில எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 20 ல இருந்து 25% வரைக்கும் மேங்கோ பல்ப்னு ஒன்னு கலப்பாங்க. இது மூலமா அந்த ஃப்ரூட் ஜூஸை பார்க்கும்போது உங்களுக்கு லிக்விடா தெரியுமா, அதுல மேங்கோ கலந்த மாதிரி இருக்கும். பார்க்கிறதுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கும்னு கூட சொல்லலாம். என்னதான் இது டேஸ்டா இருந்தாலும் இதுலயும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலான சுகரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு தான் வராங்க. என்ன சொன்னாலும் இந்தியா விட கொஞ்சம் பெட்டர் தான் இந்த ஃப்ரூட் ஜூஸ். நம்ம இந்த வீடியோல நிறைய ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்த்திருப்போம். போனஸா இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் பத்தியும் பார்ப்போம். நெக்ஸ்டா பார்க்க போறதா டார்க் ஃபேண்டசி. டிவில காட்டக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த சாக்லேட் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த பிஸ்கெட்ல சாக்லேட் கலக்குறாங்க. ஆனா உண்மையான சாக்லேட்டா கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஹைட்ரோஜனேட்டட் வெஜிடபிளும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிகமான சுகரையும் பாம் ஆயிலும் கொண்டு தான் இந்த பிஸ்கெட்டுக்கு டேஸ்டே கொண்டு வராங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்ததா பார்க்க போறதா இந்த போர்ன்விட்டா. இந்த போர்ன்விட்டாவை மார்க்கெட்ல எந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்கன்னா இது குடிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வளர்ச்சியும் உங்களுக்கு நியூட்ரிஷன் விட்டமின்ஸ் அதிகப்படியா கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மை சொல்ல போனா அந்த மாதிரி கிடைக்குமான்னு எனக்கு கூட தெரியல. ஏன்னா இதுல அதிகப்படியான சுகர் தான் கலப்படம் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. சொல்ல போனா நீங்க நார்மலா டயட்ல எடுக்கக்கூடிய சாப்பாடே பாத்தீங்கன்னா அதிகமான மினரல்ஸும் நியூட்ரிஷனும் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்டா பார்க்க போறதா கேலஸ் சாக்கோஸ். இது எப்படி மார்க்கெட்ல விளம்பரம் பண்ணிருப்பாங்கன்னா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிருப்பாங்க. அந்த மாதிரி தான் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல ஷோ பண்ணி காட்டுவாங்க. ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா 8 ல இருந்து 10 கிராம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சுகர் தான் முக்கியமா அதிகமா இருக்குது. அதனால தான் இது டேஸ்டாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கேலோஸ் சாக்கோஸ்ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா வீட் ஃப்ளோர் கலக்குறாங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா மைதா, அது கூடவே பாத்தீங்கன்னா பல ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸும் கலக்குறாங்க. முக்கியமா இந்த சாக்கோஸ்ல எது மிக்ஸ் பண்றாங்கன்னா பாம் ஆயில் தான். எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா சிம்பிளா இருந்தாலும் இது ஒரு ஹெவி ப்ராடக்ட்னு சொல்றாங்க. இது மூலமா வெயிட் பிரச்சனை வரலாம், அது கூடவே லைஃப் ஸ்டைல் டிசீஸும் மாறலாம்னு சொல்லிருக்காங்க. அதுவே யூகேல எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் அந்த ரெகுலேஷன்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டே நீங்க அதிகப்படியா எடுக்கக்கூடாது தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுல அதிகப்படியான சுகர் இருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்டா பார்க்க போறதா குட் டே பிஸ்கெட். குட் டே பிஸ்கெட் சொன்னாலே போதும் நம்ம சின்ன பசங்க இதை தான் அதிகமா வாங்கி விரும்புவாங்க. ஏன்னா அதுல பட்டர் கலக்கப்படுது. இது ஒரு பிரிட்டானியோட பிராண்ட் தான் இந்த குட் டே பிஸ்கெட். இதுல உண்மையா பட்டர் கலக்குறாங்களா கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. உண்மையா என்னன்னு பாத்தீங்கன்னா 0.5% இருந்து 2% வரைக்கும் தான் இதுல பட்டர் கலக்கப்படுது. உண்மையான மெயின் சோர்சஸ் பாத்தீங்கன்னா பாம் ஆயில் தான் கலக்கப்படுறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிஃபிஷியலான ஃபிளேவரிங் கலக்குறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல சுகர் இருக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா இதுல டேஸ்ட் அதிகமா வருது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கஸ்டமர் இதை வாங்கி சாப்பிடும்போது எப்படி நினைக்கிறாங்கன்னா 100 கிராம் இருக்கக்கூடிய பிஸ்கெட் பாக்கெட்ல பாத்தீங்கன்னா 20 ல இருந்து 30 கிராம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சுகர் தான் அதிகப்படியா இருக்குது. அதனால தான் நான் சொல்றேன். ஆனா மக்கள் எப்படி நம்ப வைக்கிறாங்கன்னா அதுல பட்டர் கலந்த ஒரு பிஸ்கெட்னு நம்ப வைக்கிறாங்க. இதை நினைச்சு மக்களும் ஏமாந்துட்டு போயிடுறாங்க. என்னத சொல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாலயும் போட பர்ஃபெக்ட்டா இருக்கும் தான் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோல நம்ம பல ப்ராடக்ட்டை பத்தி பேசியிருப்போம். அதனால இன்னும் கொஞ்ச நாள் பல ப்ராடக்ட்டை பத்தி நம்ம பேசலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. சோ இந்த வீடியோட உங்களுக்கு டாடா காமிச்சுக்கிறேன். பை பை.